ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, யூடியூப் பேனர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. யூடியூப் பேனர் க்ரியேட் பண்ணுறதுக்கு க்ரோம் ப்ரௌசரில் போய் யூடியூப் டெம்ப்ளேட் பேனர்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிங்கன்னா அதுலேயே நிறைய டெம்ப்ளேட்ஸ் வரும். அதில் ஏதாட்டும் ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் யூடியூப் பேனருக்கு தேவையான பிக்சர்ஸ் எல்லாமே க்ரோம்லேருந்து டவுன்லோட் பண்ணி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு remove.pgன்னு சொல்லி ஆப் ப்ளே ஸ்டோரில் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போது இது ரெடி பண்ணுறதுக்கு பேனரை க்ரோம் ப்ரௌசரில் போய் பிக்சல் லேப் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணி இந்த ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன், அதனால் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணாலும் இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நியூ டெஸ்ட் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை முதல்ல டெலிட் பண்ணணும். மேலே லெஃப்ட் சைடில் ஒரு ஆப்ஷன் டெலிட் ஆப்ஷன் இருக்குது, டெலிட் பண்ணிக்கோங்க. ரைட் சைட் டாப்பில் வந்து 3 பார் இருக்கும், அதை டச் பண்ணி இமேஜ் சைஸ் வந்து கஸ்டம், இதில் வந்து யூடியூப் சேனல் பேனர் அப்படின்னு சொல்லி அது கொடுத்துக்கோங்க. கொடுத்திங்கன்னா இப்படி இந்த சைஸில் வந்துடும் உங்களுக்கு. இப்போ டெம்ப்ளேட்டை இம்போர்ட் பண்ண போகிறோம். லெஃப்ட் சைட் டாப்பில் ப்ளஸ்ன்னு ஒரு சிம்பிள் இருக்குது, அதில் நீங்கள் க்ரோம்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருந்த டெம்ப்ளேட்டை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இதில் இப்படி வரும். இதில் வந்து ஒன்றுமே மாற்றணும்னா டிக் கொடுத்துக்கோங்க. இந்த டெம்ப்ளேட்டில் வந்து 2 ஸ்ட்ரெயிட் லைனாக பிளாக் கோடு இருக்கும். அந்த 2 பிளாக் கோட்டுக்குள்ளே இருக்கிற ரெக்டாங்கிளில் தான் நம்ம வந்து பேனர் க்ரியேட் பண்ண போகிறோம். இதில் க்ரியேட் பண்ணால் தான் உங்கள் மொபைலில் விசிபிளாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் லேப்டாப் இல்லை பிசியில் பண்ணணும். அது வித்தை வந்து பெருசாக்குறதுக்காண்டி நம்ம ரிலேட்டிவ் சைஸ் கொடுத்து அதை ஃபுல்லாக வந்து பெருசாக்கிட்டோம், 100% பெருசாக்கிட்டோம். இப்போ லெஃப்ட் சைடில் ப்ளஸ்ன்னு இருக்குது, அதில் வந்து ஷேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இந்த ஸ்கொயருமே இருக்குது பாருங்கள், அதை வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணி அந்த 2 பிளாக் ஸ்ட்ரெயிட் லைனுக்கு கரெக்டாக இருக்கிற மாரி ட்ராக் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து சென்டரில் வந்து 8 செகண்ட் மே ஒன்று இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டெஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிங்கன்னா அதோட கலர் கொடுத்துக்கலாம். நம்ம என்ன கலர்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது கீழே வந்து கிரேடியன்ட் இருக்கும். உங்களுக்கு கிரேடியன்ட் வேணாலும் கிரேடியன்ட்னாலும் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் அந்த கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஒன்ஸ் இதை செட் பண்ணிட்டோன்னா இதை வந்து லாக் பண்ணிக்கலாம். அந்த லாக் சிம்பிள் இருப்பாங்க, அதை கொடுத்துக்கோங்க. லாக் பண்ணிட்டோன்னா நவுட்ட முடியாது, லாக் ஆகிரும். இப்போ உங்கள் பேனருக்கு தேவையான டிசைன் பண்ணுறதுக்கான பிக்சர்ஸ் எல்லாமே க்ரோமில் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதை இதில் வந்து இம்போர்ட் பண்ணுறோம். அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து ஃப்ரம் கேலரிக்குள்ளே போய் நமக்கு தேவையான பிக்சர்ஸை இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த பேனருக்குள்ளே வர்ற மாரி நம்ம அதை வந்து ட்ராக் பண்ணி செட் பண்ணிக்கிறோம். இந்த பிக்சல் லேப் ஆப்பும் உங்களுக்கு இப்போ இமேஜிலேருந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுற ஆப்பும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜெல்லாம் இம்போர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே வைக்கணுமோ ட்ராக் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் இதை முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து வந்து நம்ம டெஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். டெஸ்ட்டு எப்படி கொடுக்கணும்னா உங்கள் லெஃப்ட் சைடு மேலே ப்ளஸ் சிம்பிள் ஒன்று இருக்கும் பாருங்கள், அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து டெஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. டெஸ்ட் கொடுத்து அந்த பென்சிலுமே ஒரு ஐக்கான் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன டெஸ்ட் வேணுமோ அதை வந்து இதில் டைப் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்னோடய சேனல் நேம் டைப் பண்ணுறேன், ஜிஎஸ் இன்ஃபோ தமிழ்ன்ட்டு. டச் பண்ணிட்டு ஓகே டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு அந்த ஏ சிம்பிளுமே ஒன்று இருக்குது பாருங்கள் கீழே, அந்த ஏ சிம்பிள் போய்க்கோங்க. போனீங்கன்னா அதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. டெஸ்ட்டு சைஸை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம், தேவையான அளவுக்கு செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே நிறைய ஆப்ஷன் இருக்குது. டெஸ்ட்டுக்கு கலர் கொடுத்துக்கலாம், என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கிரேடியன்ட் வேணும்னா சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கிட்டே நிறைய செவரல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபாண்ட் சைஸை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஃபாண்ட் சைஸ் வேணுமோ சூஸ் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். ஸ்டைல் என்ன ஸ்டைல் வேணுமோ ஸ்டைலும் நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். நம்ம டைப் பண்ண டெஸ்ட்டுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலரும் நம்ம வந்து இதில் கொடுத்துக்கலாம். அந்த ஆப்ஷன் இருக்குது, என்ன கலர்னாலும் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது நல்லாயிருக்கோ
அந்த கலரை பேக்ரவுண்ட் கலராக சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சிம்பிளாக ஒரு யூடியூப் சேனல் பேனர் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம க்ரியேட் பண்ண யூடியூப் பேனரை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் as இமேஜ் கொடுத்துக்கிறேன். இது வந்து ஹை குவாலிட்டியில் வேணும்னா உங்களுக்கு வந்து அந்த வித்தை வந்து நான் சொல்கிறத செட் பண்ணிக்கோங்க. 7680 செட் பண்ணிக்கோங்க. ஹைட்டை வந்து 4320 அப்படின்னு சொல்லி செட் பண்ணி சேவ் டு கேலரி கொடுத்துக்கோங்க. உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். GS Info தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.